why you choose தமிழக வெற்றி கழகம்? விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி வரும்போதும் அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நம்மளை வந்து ஒரு பெண் இருக்கணும், இஸ்லாமிய சமூகத்துலேருந்து இருக்கணும், ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து இருக்கணும், இந்த மாதிரி பார்த்து தான். குறிப்பாக ஸ்பெசிஃபைடாக ஐடி விங் கமிட்டி அப்படின்னு மட்டும் டிவி சேனல்ஸ் வந்து ஒன் சைடாக இருக்காங்க. ஒரு டிபேட் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் தரப்புக்கு சப்போர்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம டிஜிட்டலாக எல்லாம் நம்மளோட கொள்கைகள், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது எல்லார் கையிலையும் போய் ரீச் ஆகுறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஐடி விங் தான். நிறைய விமனோட பார்ட்டிசிபேஷன் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் வந்து அது வந்து கண்கூடாக இருக்கவே இருக்காது. நான் வீட்டில் வேலை கடகடன்னு முடிச்சுட்டு இங்கே தளபதிக்காக வேலை செய்யணும். ஆன்லைன் மட்டும் கிடையாது, ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பெண்கள் தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிவிக்கே சார்ந்த பல நெகட்டிவ் நியூஸ் பரப்புறாங்க, அந்த எது உண்மை அப்படிங்கிறது போடுறாங்க. அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆளும் கட்சி சார்ந்தவங்க அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அதை பற்றி யாருமே வாயை திறக்கிறதே இல்லை. அங்கே இங்கே வந்து நடக்கவே நடக்காது அந்த மாதிரி. ஸோ அதனால இது டிவிக்கே, இது டிஎம்கே கிடையாது. கேல மட்டும்தான் இருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க, வெறும் ஐடி விங்லேயே இருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்ப்பீங்க. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். ட்விட்டரில் சோனியா அருண்குமார் அப்படின்னு பார்த்துருக்கோம், அண்ட் ஒரு டிவிகே சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். பட் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்கள் பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க, அண்ட் எந்த ஒரு கட்சியும் சாராமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க. பட் இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு why you choose தமிழக வெற்றி கழகம்? சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன். ஆனால் அந்த விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ட்டி சப்போர்ட் பண்ணி அந்த முடிவு நான் எடுக்கலை. ஒரு ஃபேன் அப்படிங்கிறது வேற, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் எந்த பார்ட்டியோடையும் போய் சேர முடியும். ஸோஃபார் எனக்கு அப்படி எந்த பார்ட்டியும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கல. ஆனால் இப்போது தளபதி வரும்போது வந்து அவர் கெரியரோட அவர் பீக்கில் இருந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்னது ஒன்று தான், இந்த மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும். ஸோ அப்போ வந்து ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இருக்கிறத விட்டுட்டு ஒருத்தர் வரும்போது அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படின்னு ஒன்று தோண்டிகிட்டே இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக இருக்குமா, இது வரைக்கும் நம்ம எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை. ஸோ இப்படி நம்ம உள்ளே போகிறது வந்து கரெக்டாக இருக்குமான்னு யோசனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இல்லை, உள்ளே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் டைம் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து அந்த டெசிஷன் எடுத்தேன். ஓகே, எவ்வளோ நாள் டைம் எடுத்தீங்க? அந்த டெசிஷன் எடுக்கும்போது முதல்ல அதை யார்கிட்ட சொன்னீங்க? எப்படி போய் டீம் அப்ரோச் பண்ணீங்க, டிவிகே டீமை? இல்லை, அவங்க வந்து டீம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, டிவிகேக்குள்ளே இப்போ எல்லாம் இருக்கவங்களும் நான் ஒரு 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்குமான ஒரு சந்தேகம் இருக்கும்போது வந்து ஏன்னா எனக்கு எப்பவுமே என்ன தோணுன்னா, எல்லா பார்ட்டியும் வந்து எப்படி எல்லாரும் இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதான் இவங்க பண்ண போகிறாங்க, எதுக்கு அப்படின்னு தான் எப்பயுமே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். பொலிட்டிக்கலாக இருந்தால் அப்படி சுத்தமாக அப்படி க்ளீனாக நீட்டாக யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு சரி அதுக்கப்புறம் நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் டெசிஷன் எடுத்தாச்சு. ஓகே. ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். டிவிகே தான் ரைட்டான பார்ட்டி அப்படிங்கிறத எந்த இடத்துல சூஸ் பண்ணீங்க? ஒரு விமனா கண்டிப்பாக நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2-3 மீட்டிங்கில் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கும்ல, நம்ம தோணுச்சு அப்படின்னா நமக்கு நிறைய இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மேடையிலையுமே இப்போ லியோ சக்ஸஸ் மீட் ஆகட்டும், எல்லா மேடையிலையுமே என்ன சொல்லுவாருன்னா, யாராவது உங்களை திட்டினா கூட நீங்கள் வந்து வேண்டாம் நண்பா, நம்ம அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் அவரோட எல்லா ஆக்டிவிட்டியும் நான் பார்த்துட்ருக்கேன். மூவிஸ் தவிர அவரோட ஈவெண்ட்ஸ், அவர் என்னென்ன பேசுகிறாரு, என்னென்ன இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னு பக்கத்துலேருந்து பார்க்க சான்ஸ் இல்லைனாலுமே தூரத்துலேருந்து ஒரு ரசிகையாக வந்து நான் அவரோட எல்லா நடவடிக்கைகளுமே நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போகிறது, அவரோட எல்லா ஈவெண்ட்லேயும் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சொல்லிகிட்டே இருப்பார், யாராவது இப்படிலாம் நடந்துக்கிட்டா கூட நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வரும்போதும் அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நம்மளை வந்து யாராவது மோசமாக நடத்தினாலும் மோசமாக பேசினா கூட நம்ம அதை பண்ணக்கூடாது. நம்ம வந்து
என்ன அறம் சார்ந்து என்ன பண்ணணுமோ மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு போகலாம் அப்படின்னு தான் அவர் ஒவ்வொரு வாட்டியும் பசங்களுக்கு வந்து கிளாஸாக எடுக்கிற அவர் சொல்றது எல்லாமே அப்படிதான் சொல்றாரு. நாகரிகமான அரசியல் ஆமா, பண்ணுவோம். நாகரிக அரசியல், டீசென்ட், டிக்னிஃபைடு, ஆனால் டீப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படிதான் அவர் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சா, ஓகே நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்போ நிறைய விமன் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிறைய விமனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது என்னன்னா, அங்கே வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு அரசியல் இருக்கும் கண்டிப்பா. விமன் இப்போ பெண் உரிமை எல்லாம் பேசிட்டு ஒரு மேடையில கூட ஒரு பெண்ணை கூட பார்க்க முடியாது. அப்ப அங்க வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல. ஆனா இங்க எல்லாத்துலயுமே வந்து டே ஒன்லேருந்தே சின்ன சின்ன குழு போட ஆரம்பிக்கும் போதே ஃபங்க்ஷனரிஸ் நம்ம இவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போதே அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் கொண்டு வராங்க. ஒரு பெண் இருக்கணும், இஸ்லாமிய சமூகத்துலேருந்து இருக்கணும், ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து இருக்கணும், இந்த மாதிரி பார்த்து தான் இவங்க பிளேஸ் பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஓகே விமனுக்கு வந்து இங்கே ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அண்டு விமனோட பார்ட்டிசிபேஷனும் நேச்சுரலாகவே டிவிகேக்கு அதிகம். விமனோட ஓட்டர்ஸும் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால வந்து தளபதிக்கு விமன் சப்போர்ட்டுங்கிறது வந்து என்னால் கண்கூடாக பார்க்க முடியுது. அப்போ இருக்கும்போது வந்து ஓகே விமனுக்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக டிவிக்கே இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்னா சரி இவ்வளோ விமன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து என்னென்னா ஒரு டெமோக்ரஸி வந்துடும். ஓகே, பெண்கள் ஆண்கள்லாம் இருக்கும்போது வந்து ஈக்குவலாக இருக்காங்கன்னும் போது அப்போது இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. ஆனால் கண்கூடா அதனால பார்க்க முடியலன்னா ஒரு நம்பிக்கையே வராது. ஐயோ இங்கேயும் வந்து ஒரு ஆணாதிக்கம் தான் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணும். இங்கே அப்படி இல்லாததுனால அது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு. ஓகே. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த ஐடி விங் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, ஆலோசனை கூட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக. ஸோ அதில் ஐடி விங் உறுப்பினர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, மேல்மட்டிலிருந்து கீழ்மட்ட உறுப்பினர்கள் வரைக்கும். அண்ட் அது எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் குறிப்பாக ஸ்பெசிஃபைடாக ஐடி விங் கமிட்டி அப்படின்னு மட்டும்? ஆமாம், தளபதி சொல்கிற மாதிரி இது கட்சியே வந்து ஒரு ஐடி விங்கு தான். இது எல்லாருமே சொல்கிறது வந்து என்னென்னா கட்சிக்கு ஒரு ஐடி விங் இருக்கும், ஆனால் இந்த கட்சியே இங்கே ஐடி விங் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் தான். அது நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு சில ஏன்னா அதை ஒட்டி தான் இந்த ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ்லாம் வருது அப்படிங்கிறதான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் வருது, அதெல்லாம் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்களா அதை? இது ஐடி விங்னாலயா? இல்ல ஐடி விங்ன்றது இல்ல கட்சியே ஐடி விங்கா தான் செயல்படுதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன் நானு. மேபி அதை ஒட்டி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாங்க இவங்க, வெறும் ஐடி விங்லயே இருக்காங்க அப்படின்றது நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒர்க் ஃப்ரம் ஹோமா என்ன நாங்களாம் கெஞ்சிரும், தயவு செஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணுங்க, முடியல அப்படின்னு அவ்வளோ கூட்டம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. எந்த அளவுக்கு அவர் வெளியில இருக்கும்போது எவ்வளோ வரவேற்பு நம்ம இன்றைக்கே இப்போ லைவ்ல காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் ஐடி விங்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டோம். எல்லாரோட கையிலையும் மொபைல் இருக்குது, மூல முடுக்கில் கூட மொபைல் இருக்குது. இப்போ டிஜிட்டலாக நம்ம வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து ஐடி விங்கை நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த காலத்தில் டிவி, டெய்லிஸ், அதுக்கப்புறம் வந்து மேகசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதில் முக்கியத்துவம் இருக்கிறது வந்து இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாரோட மொபைல்லையும் நம்ம போய் சேரணும். இவங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே ரொம்ப ஆக்டிவான ஒரு டீம் இது. ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஐடி விங் மீட் வச்சாங்க. ஸோ திடீர்னு கூப்பிட்டாங்க, சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டாங்க. சரி நானும் போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு தான் நான் போனேனே. ஒரே நாளில் நடந்தது தான். ஓகே, போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்லாம் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும்னு இல்லை. ஏன்னா ஐடி விங்குங்கிறது வந்து நம்ம யாருமே வந்து இப்போ ஸ்கிப் பண்ணவே முடியாது. இப்போ டிவி எப்படி இருக்காங்கன்னா ஒன் சைடாக இருக்காங்கன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியான ஒரு சூழலில் தான் இந்த 4 இயர்ஸாகவே டிவி சேனல்ஸ் வந்து ஒன் சைடாக இருக்காங்க. ஒரு டிபேட் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் தரப்புக்கு சப்போர்ட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்போது வந்து நம்ம டிஜிட்டலாக எல்லாம் நம்மளோட கொள்கைகள், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து எங்கே இருந்தாலுமே மூல முடுக்கில் கொண்டு போய் ஒரு தளபதி வந்து ஒரு நாள் பேசினாருன்னா அது எல்லார் கையிலையும் போய் ரீச் ஆகுறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஐடி விங் தான். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நமக்கு அதிலே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இந்த ஏராவில் வந்து கண்டிப்பாக அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால ரொம்ப நல்லா தான் போச்சு அன்றைக்கி மீட்டிங். எல்லாருமே ஒரே நாளில் வந்து ஒரு 800,000 மெம்பர்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு உற்சாகமாக இருந்தது. இந்த ஈவெண்ட்டுன்னு இல்லை, எனி டிவிகே ஈவெண்ட்டு, தளபதி சார்ந்த எந்த ஈவெண்ட்னாலுமே எனக்கு எப்படி பர்சனலாக இருக்கணும், ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு கல்யாணம், இப்போ டிவிகேயில் இருக்க பசங்களுக்கு யாருக்காவது கல்யாணம், ஒரு தளபதியோட ஃபேன் கிளப்பில் யாருக்காவது கல்யாணம் அப்படின்னு கூப்பிட்டாலே எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். என்னென்னா ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. ஒரு லியோ சக்ஸஸ் பார்ட்டி மீட் ஆகட்டும், எங்கே போனாலுமே நாங்கள்லாம்
அப்படியே தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் போவோம் வருவோம். அதுதான் அங்கேயும் இருந்துச்சு எனக்கு ஆல்ரெடி அங்கே இருந்தவங்க எல்லாருமே எனக்கு யாருமே புதுசு கிடையாது. ஓகே. எனக்கு பல வருஷம் எல்லாருமே பழக்கப்பட்டவங்க தான். அங்கே போய் உட்காந்தாலுமே புதுசாக எங்கேயோ போய் உட்காந்துருக்கோம், புதுசாக ஒரு இடத்துல போய் அசோசியேட் ஆகிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலே எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அன்னைக்கு, நல்லா ஒரு உற்சாகமாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்த பயணிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு தெம்பாக இருந்தது எனக்கு. பட் இந்த ஆலோசனை மீட்டிங்கினுடைய கோர் பாயிண்ட் என்ன நோக்கத்துக்காக இதை நடத்துனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இப்போ அப்கமிங் எலெக்ஷன்ஸ்க்காகவா இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு? நீங்க அது வந்து ஆன்லைன் ஐடிவிங்க நம்ம இப்போ நான் உங்களுக்கு நீங்க கேட்டிங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா எடுத்துக்கலாமா அப்படின்னு, அதுக்கு நான் சொன்ன விஷயங்க தான் அன்னைக்கு அங்கே வந்து பயிற்சி மாதிரி கொடுத்தாங்க. ஆது அர்ஜுன் சார் வந்து பேசினார். அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஐடிவிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு எலெக்ஷன் பேஸ்டாக. இன்னும் 1 இயர் தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ 1 இயரில் நம்ம என்னென்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன மாதிரி நம்ம அடுத்து ஒர்க் ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிச்சு. எனக்குமே ஒரு நல்ல ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் லெசன்ஸ் மாதிரி தான் இருந்தது எனக்கு. அது ஒரு 1 hour ஒரு 1/2 hour to 1 hour இருக்கும் அந்த ப்ரெசன்டேஷன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஓகே. பட் ஐடிவிங்னு வரும்போது அந்த மீட்டிங்லேயே விஜய் அவர்கள் வந்து வீடியோ மூலமாக பேசியிருந்தாங்க. அண்ட் உலகம் முழுக்கவும் இருக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே வந்து நம்ம ஐடிவிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே இனிமேல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுவீங்க அப்படின்ட்டு. பட் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மீம் டெம்ப்ளேட்டாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ ஐடிவிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம், பட் இவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க? ஆமாம், நான் வந்து ஒரு விஜய் ஃபேன், அப்புறம் இப்போ டிவிகே சப்போர்ட்டர் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆன்லைன் யூஸராக ஒரு 15 years 10 yearsக்கு மேலே 2009லேருந்து நான் வந்து ஆன்லைனில் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 15 yearsனு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்ருக்கேன் நான் ஆன்லைனில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தளபதியோட நிறைய இடத்துல அவர் பேசுனது வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருங்க, வேணாம் நண்பா அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம்னு அவர் சொல்லி பசங்க வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம வந்து நம்ம வேலை என்ன, இப்போ யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அது கீழே போய் யாராவது வந்து இல்லை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இங்கே ஐடிவிங் ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடிவிங் தான். வருமா எங்கள் வேலையை பார்க்குறோம், எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப டே பை டே இன்னும் வந்து தெளிவாயிட்டே இருக்காங்க. சினிமா சண்டைகள் அதெல்லாம் விட்டுட்டு அரசியல் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. டே பை டே பசங்க எப்படி இருக்காங்கன்னா, தளபதி ஒவ்வொரு நாளும் சொல்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம வந்து மக்களுக்கான என்ன விஷயங்கள் தேவைப்படுது, மக்களுக்கு என்ன செய்யணும், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் நிறைய விமனோட பார்ட்டிசிபேஷன் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் வந்து அது வந்து கண்கூடாக இருக்கவே இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தினம் வந்து வீட்டு வேலை கூட விட்டுட்டு, இல்லைன்னா வீட்டில் வேலை கடகடன்னு முடிச்சுட்டு இங்கே தளபதிக்காக வேலை செய்யணும், தளபதிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். இங்கே மட்டும் ஆன்லைன் மட்டும் கிடையாது, ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பெண்கள் தான் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு தளபதியோட ஒரு லெட்டரு கூட போய் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அப்போ அந்த பொண்ணோட இஷ்யூ அப்போ போய் காலையில் போய் நின்னாங்க. 7 மணிக்கு 8 மணிக்கு போய் நின்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் சொன்ன உடனே. ஸோ நைட் வரைக்கும் இருந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு வெளில வராங்க. அவ்வளோ பெண்கள் தான் நான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பெண்களோட இன்வால்மெண்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ விர்ச்சுவல் வாரியருங்கிறது வந்து சண்டை ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு எவ்வளோ ஃபேக் நியூஸ். இப்போ டிவிக்கோட ஈவெண்ட்ஸ் நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநாடு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு தெரியும். மாநாடு அன்னைக்கு வந்து எவ்வளோ ஃபேக் நியூஸ் பரப்புனாங்கன்னு நம்ம கண்கூடாக பார்த்தோம். அது எல்லாத்தையும் அங்கங்கேயே ரிப்ளை பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானே. அவங்க எவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்க, எவ்வளோ ஃபேக் நியூஸ்க்கு கீழே வந்து உடனே ரிப்ளை பண்ணி இது இப்படி தான், அது அப்படி தான், எது ஃபேக்டோ அந்த ஃபேக்டை கொண்டு வந்து போடும். மற்ற கட்சிக்குன்னா ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் வேணும், நமக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஐடிவிங் கூட ப்ராப்பர் ஐடிவிங்குன்னு இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் இன்னும் நம்ம போடலை. ஸோ இப்போதைக்கு ஒரு ஐடிவிங் நிர்வாகிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அடுத்தடுத்து வருவாங்க, அடுத்தடுத்து எல்லா நிர்வாகிகள் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே என்னென்னா அவங்கவுங்கள தன்னார்வலர்கள் மாதிரி தான் அவங்க வந்துட்டு கட்சி பற்றி ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புனாலோ, தளபதி பற்றி ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புனாலோ, எல்லாம் தப்பாக ஏதாவது பேசினாலோ அவங்களே வராங்க. தன்னார்வலர்கள் தான் அவங்க எல்லாருமே. அவங்களாம் வந்து தான் இங்கே அவங்களுக்கு நினச்சா அவங்க போய் அவங்க வேலையை பார்க்கலாம், அவங்க ஃபேமிலியை பார்க்கலாம், இல்லை அவங்க பர்சனலாக ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அது பார்க்கும்போதே ரொம்ப பூரிப்பாக தான் இருக்குது. ஒரு தளபதிக்காக, அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை ஃபுல்லாக டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. 2021க்கு அப்புறம் வந்து
பல சமூக செயற்பாட்டாளர்கள் காணாம போனது தான் நடந்தது. ஆனால் நான் இன்னைக்கு பார்க்குறேன் டிவிக்கு அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் சாதாரண பல ஐடிஸ் வந்து தன்னை ஆக்டிவிஸ்டாக அவங்க மாறி நிறைய பேர் வந்து மக்களோட பிரச்சனையை பேசுகிறாங்க, பார்க்க முடியுது. அதே மாதிரி டிவிக்கே சார்ந்த பல நெகட்டிவ் நியூஸ் பரப்புறாங்க. அந்த பரப்புற நியூஸ்க்கு கீழெல்லாம் போயிட்டு இவங்க கமெண்ட் பண்ணி எது உண்மை அப்படிங்கிறது போடுறாங்க. அப்போ வந்து தளபதி அந்த வேர்டு யூஸ் பண்ணது வந்து நான் ரொம்ப கரெக்டானதாக தான் நான் எனக்கு பட்டுச்சு. அங்கேயே அவர் பேசின வீடியோ பார்த்தோன்னே அப்படியே மொத்த ஹாலுமே அப்படியே ரொம்ப குதூகலமாக இருந்தாங்க. 2 வாட்டி போட்டாங்க வேற அந்த வீடியோ. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எப்படி இருக்கீங்க நண்பா அப்படின்ட்டு கை காமிச்சிட்டு அவர் ஒரு பாஸ் வேற விட்டார். லைவ்ல தான் பேசிட்டு இருக்காரா அப்படின்னு ஆயிடுச்சு. அவர் பார்த்தாலே பசங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உற்சாகம் தான். அதே மாதிரி அவர் கரெக்டாக சொல்லி கொடுக்குறதும் அவர் அப்படிதான் இப்படிதான் இருக்கணும். ஒன்றும் நம்ம வந்து ஸ்போக்ஸ் பர்சனு கூட அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு டிபேட் ஷோக்கெலாம் போனாங்கன்னா எதிராளிங்க கத்துனா கூட நீங்கள் கத்தாதீங்க, நீங்கள் கத்தி பேசாதீங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போகிறாங்க, அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க தளபதி வந்து இன்னும் ரொம்ப கத்தி பேசுனீங்க, நம்ம அந்த மாதிரிலாம் கத்தி பேசக்கூடாது. அவங்க கத்துனா கத்திட்டு போகிறாங்க, நம்ம கத்திலாம் பேசக்கூடாது. திரும்பவும் நம்ம என்ன சொல்லணுமோ அதை அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துருங்க, நமக்கு வேண்டாம், நம்ம அந்தளவுக்கு இறங்கி போக வேண்டாம். அப்படிதான் அவர் ரிப்பீட்டடாக எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிகிட்டே வராரு. மாநாட்டிலையும் டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச், பட் டீப்பாக இருக்கும்னு சொன்னார். அன்னைக்கும் ஐடிவிங் கூட்டத்தை அன்னைக்குமே டிக்னிஃபைடாக இருப்போம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ பெரிய வார்த்தை புரியுது. பட் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம மேலே ஒரு அட்டாக் வரும்போது நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க பேசுகிறாங்க, அதனால தான் அவங்கள வாரியர்ஸ்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. பட் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உங்கள் மேலே விமர்சனம் வைக்கும்போது அவங்க அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்களா, ஒரே மாதிரி தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்களா, ஒரே மாதிரி தான் வாரியர்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்களா? இல்லை, இதில் என்னன்னா கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. இல்லை, எல்லா கட்சியிலையுமே அந்த மாதிரி பேசக்கூடியவங்க கட்சி சப்போர்ட்டர்ஸே பேசுகிறாங்க. ஆனால் இதில் என்ன பெரிய நாம நொந்துக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்னு ஆளும் கட்சி சார்ந்தவங்க அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அவ்வளோ மேடையாக ஏறி தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அதை பற்றி யாருமே வாயை திறக்கிறதே இல்லை. பட் எங்கேயோ ரேண்டமாக இருக்க ஐடியாஸ் பேசுறதுலாம் பார்த்தியா உங்கள் சப்போர்ட், அந்த ஐடியாலாம் உண்மையாக சப்போர்ட்டிங் ஐடியான்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்போ நம்மக்கிட்ட யாராவது அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், அஃபிஷியல் பர்சன்ஸ் டிவிக்கு அங்கீகரித்த பர்சன்ஸ் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக தளபதியோ வேற யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அங்கே இருக்க முடியாது, அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க முடியாது. அந்த அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ரேண்டம் ஐடிஸ் எங்கேருந்தோ பேசுகிறாங்க, யார் அவங்க இந்த சப்போர்ட்டர்ஸ் தான் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அஃபிஷியல் பர்சன்ஸோ கட்சி சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய யாருமே அப்படி நடந்துக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து நடக்கவே நடக்காது அந்த மாதிரி. இது டிஎம்கே கிடையாது. ஓகே, அது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். ஏன்னா டிஎம்கே சார்ந்து எத்தனை பேர் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, அவங்கள யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்க, யார் யார் அது பரவாயில்ல பேசுங்கன்னு சொல்கிறாங்கன்ற வரைக்கும் நான் அந்த ஒரு 4 இயர்ஸாக நானே அனுபவிச்சிருக்கேன் நான் பர்சனலாக. ஸோ அதனால இது டிவிகே, இது டிஎம்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து அது டிஎம்கேல மட்டும்தான் இருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய இல்லை, டிஎம்கேல மட்டும்தான் இருக்காங்களா? அஃபிஷியலாகவே இருக்காங்க. நான் சொல்றது மற்ற கட்சிகள் யாரும் மற்ற கட்சிகள் அட்லீஸ்ட் ஒரு அவங்க கிட்ட ரைஸ் பண்ணா, நம்ம வந்து இந்த மாதிரி உங்க பார்ட்டியில் இருக்கவங்க அஃபிலியேட் ஆகிருக்கவங்க இல்லை உங்களோட ஆஃபீஸ் பியரர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்மளால போய் கேட்க முடியும், நியாயம் கேட்க முடியும், ஒரு டேக் பண்ணி கேட்க முடியும். தப்பாக பேசுகிறாங்க உங்க ஆஃபீஸ் பியரர் இப்படி பேசுகிறாங்க கேட்கும்போது ஒரு நடவடிக்கை அங்கே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இங்கெல்லாம் நீ அப்படிதான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது டிஎம்கே மேலே. ஏன்னா ஐடி விங்லேயும் நான் நிறையா அவங்க ஐடி விங் சார்ந்த ஐடிஸும் நிறைய இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கதும் நான் பர்சனலாக நானே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து டிவிக்கே பொறுத்த வரைக்கும் 100க்கு 200% அப்படியான ஆட்களுக்கு இங்கே இடம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அப்படி இருக்காங்க அப்படின்னு யாராவது காமிச்சாங்கன்னா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க அடுத்த நிமிஷம். அந்த அஷூரன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். புரியுது. மூவிங் ஆன் டு தி கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் தொடங்கிடுச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன? அண்ட் அங்கே வரவேற்புகள் எல்லாமே காலிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப அமோகமான ஒரு வரவேற்பை பிரம்மாண்டமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இதை? ஏன்னா நீங்க இங்க இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடியும் ட்வீட் போட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸே பரவாயில்லனா வெளியே வராதிங்க அப்படின்ற மாதிரி. முடியல, அவரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு. நான் இப்போ கிடையாது, நான் எப்பயுமே அவரோட ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பிகில் ஆடியோ லான்ச், மெர்சல் ஆடியோ லான்ச் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் கிட்ட இருந்து. நான் அப்போலாம் நினைப்பேன், எதுக்கு ஆடியோ லான்ச், தயவு செஞ்சு ஆடியோ லான்ச்சே வைக்காதீங்க, நீங்கள் ஆடியோ லான்ச் வச்சாலே இங்கே ஒரே தலைவலியாக இருக்குது, அப்படி தான் நான் நினைப்பேன்.
இப்பயும் இன்னும் அதை விட இப்போ பல மடங்கு அதிகமாயிருக்கு. இவரை மொபிலைஸ் பண்ணுறதே வந்து தளபதி வந்து மொபிலைஸ் பண்ணி இந்த க்ரௌட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்த விட பெரிய சேலஞ்சாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரோட சேஃப்டியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால அவர் நிறைய ஈவெண்ட்ஸ் அவர் அவாய்ட் பண்ணது. ஃப்ளட் கப்பு கூட அவர் வீட்டுக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு கொடுத்தது, நிவாரணம் கொடுத்தது கூட அதனால தான் நிறைய ஈவெண்ட்ஸ். அதனால தான் அவர் வேண்டான்னு யோசிக்கிறது வந்து மற்றவங்களோட சேஃப்டிக்கு தான் அவர் யோசிக்கிறாரு. மக்கள் பணிக்காக வந்தவர் மக்கள்கிட்ட போகணும்னு நினச்சிட்டு தான் அவர் வராரு. அவர் போக முடியல இல்லை போக வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து மக்களோட சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக நடக்கணும், யாருக்கும் நம்மளால் எந்த தொல்லையும் வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் அவர் நினச்சி தான் அவர் பல ஈவெண்ட்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறது அவர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையிலேருந்து வரவேற்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பயிற்சி பட்டறை பார்த்திங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கான ஒரு பயிற்சி பட்டறை. இது வந்து அடுத்தடுத்து இன்னும் 2-3 ஒரு மொத்தமாக ஒரு 4-5 மீட்டிங்ஸ் இருக்கும். இது என்ன ரொம்ப முக்கியம், ஏன்னா கட்சினாலே வந்து சும்மா ஏதோ பேருக்கு ஆரம்பித்தோம் அதுக்கு வரல. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு மாற்றம் பண்ண தான் வந்திருக்கும். ஸோ மாற்றம் பண்ண வந்திருக்குமோ அப்போ எதெல்லாம் ரொம்ப அடிப்படை தேவை, கட்சியோட கட்டுமானம் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்மளோட பேஸ் கரெக்டாக இருக்கணுங்கிறதுல வந்து எல்லாருமே ரொம்ப கிளியராக இருக்காங்க. பெரிய ஆட்கள் இருக்காங்க, அட்வைசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு தேர்தலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம், எல்லாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருக்குமே தெரியாத போது இது எல்லாமே நல்ல ஒரு இன்சைட்ஸ் இருக்கும். ஒரு தேர்தல் எப்படி அணுகிறது, ஒரு தேர்தல் வாக்குச்சாவடி எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்ற மாதிரி இன்றைக்கி நிறைய கிளாஸஸ் போகும். ஸோ எல்லாருக்குமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கியூஆர் ஸ்கேனர் கொடுத்து தான் எல்லாருமே என்ட்ரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் நல்லபடியா. தளபதி பேசுவார் இன்னைக்கு, அட்வைஸ் கொடுப்பார் அவருமே, ஆதவ அர்ஜுனா சார் அவங்களும் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்கும். ஓகே, பட் சேஃப்டியை கன்சிடர் பண்ணி தான் அவர் வந்து இவ்வளோ நாள் வெளியே வராமல் இருந்தார் அப்படின்னா, இன்றைக்குமே மக்களுடைய சேஃப்டி நம்ம பார்த்துருப்போம். அந்த கூட்டத்தில் எப்படியெல்லாம் நசுக்கிட்டு இருந்தாங்க, எப்படியெல்லாம் இது பண்ணிட்டு சேஃப்டியை பார்த்து வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்துட்டு தான் இருக்காரு. வந்துட்டு இருக்காரு. அந்த சேஃப்டியை கருத்தில் கொண்டு தானே அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவருக்கு கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவருக்கு பாதுகாப்பு பற்றி அவர் என்றைக்குமே அவர் யோசிக்கல. அவர் வெளியில வந்தா கூட்டத்தை பத்தி மட்டும்தான் அவருக்கு யோசனையே ஒழிய மக்களை பத்தி மட்டும்தான் யோசனையே ஒழிய அவரை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. அவர் ஃபீல்டுக்கு வரணும், மக்கள்கிட்ட போகணுங்கிறதுக்கு தான் அவர் இங்க அரசியலுக்கே வந்தது. அவர் வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு அரசியலுக்கு வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அரசியலுக்கு வராருன்னு முடிவு பண்ண மக்கள்கிட்ட வரணும், மக்களை பார்க்கணும் தான் வந்து கடைசி படம்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா அடுத்தடுத்த படங்கள் அவர் கமிட் ஆகிட்டு கூட அவர் வரலாம். ஆனால் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மக்கள்கிட்ட தான் வரணும்னு தான் அவர் வந்துட்டு இருக்காரு. மாநாடு தொடங்கி கண்டினியூஸாக அவர் வந்து என்னென்ன டைமுக்குலாம் வரணுமோ அப்பெல்லாம் கரெக்டாக வந்திருக்காரு மக்கள்கிட்ட. ஓகே, ஸோ அவருக்கான சேஃப்டி பற்றி அவர் யோசிக்கவே இல்லை, மக்களுக்கான சேஃப்டி தான் அவர் யோசிச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணதுக்கான ரீசன். ஓகே, ஸோ என்ன பிளான்ஸ் இருக்குது 2026க்கு? ஏன்னா நடைப்பயணம் போக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கே இந்த கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 4-5 மீட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதே பூத் கமிட்டி மாநாடு தொடர்பாக. இதெல்லாம் முடிஞ்சு நடைப்பயணம் எப்போ ஆரம்பிப்பார், எப்போ மக்களை போய் சந்திப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட நாளாக தொடர்ந்துட்டே இருக்குல்ல. மக்களை அவர் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்காரு, பார்க்காம இல்லவே இல்லை. நடைப்பயணம் போக போறாரு. இப்போ வந்து என்னென்ன கூட்டங்கள் போட முடியுதோ போட்டுட்டு தான் இருக்காங்க, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. எவ்வளோ அவரால் வந்து மக்களோட இன்வால்மெண்ட் கொடுக்க முடியுதோ கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் ப்ராப்பராக கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்து இன்னும் 1 or 2 monthsல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக அவர் எல்லாரையுமே சந்திப்பார், எல்லா இடத்துக்கும் போவார். அவரோட விருப்பமும் அதுதான். அவர் வந்து மக்களை சந்திக்கக்கூடாதுன்னெலாம் அப்படியான தலைவரே அவர் கிடையாது. அவர் மக்கள் தான் அவருக்கு எல்லாமே. அவருக்கு வேறு எதுவுமே ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது அவரோட லைஃப்பில். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னன்னா தமிழக மக்கள், தமிழ்நாடு நல்லாயிருக்கும், தமிழக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். இது மட்டும்தான் அவரோட எய்மே. இனி லைஃப் ஃபுல்லாகவே நான் மக்களுக்காக தான் செய்யணும், எனக்கு அவங்க நிறைய பண்ணிட்டாங்க, நான் அவங்களுக்கு எதாவது செய்யணும், அப்படி மைண்டில் அந்த தாட்டில் மட்டும்தான் அவர் ஃபீல்டுக்கு வந்தது. அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவார். இன்னும் மக்களோட மட்டும்தான் இனி வர காலங்கள் அவரோட லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி கடந்த மீட்டிங்கில் சொன்ன மாதிரி உண்மையாகவே உங்களுடைய போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தானா? கண்டிப்பாக. ஸோ 2026ல் இட் வில் கோயிங் டு பி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தானா? கண்டிப்பாக. ஏன்னா எங்களோட இலக்கு வந்து 2026ல் டிவிக்கே ஆட்சி பிடிக்கணும். ஆட்சி பிடிச்சி மக்களுக்கு ஏதாவது நான் இத்தனை காலம் மக்களுக்கு என்னென்ன நடக்கலையோ, மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு மட்டும்தான் டிவிக்கேங்கிற பார்ட்டி வந்து அவர் ஆரம்பித்து வந்ததுக்கு ரீசனே.
அவர் டே ஒன்லேயே அவர் கிளியராக அவரோட தன்னோட எனிமி யாருன்னு கிளியராக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அதனால அதை பற்றி செகண்ட் யோசனை, செகண்ட் தாட்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், சரிங்களா? ஸோ அதனால் அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதை நோக்கி மட்டும்தான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே அதை பற்றி மட்டும்தான். என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யணும், ஆதவ சார் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுமே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இது எப்படி மன்னராட்சி, இந்த மன்னராட்சியிலேருந்து எப்படி நம்மலாம் இதுலேருந்து எப்படி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அடுத்து எப்படி இதை சேஞ்ச் கொண்டு வரணும், எப்படி இதெல்லாம் என்னென்ன தப்புகள் நடந்துட்டுருக்குன்னு அவங்களும் எல்லா ஸ்டேஜ்லையும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. அவருமே அவர் கொடுக்குற இன்டர்வியூஸில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கான அதை நோக்கி மட்டும்தான் மொத்த பார்ட்டியுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கே ஒழிய அதை தவிர வேற எதை பற்றியுமே யோசனை கிடையாது. யாரை பற்றியும் அங்கே சிந்திக்க கூட இல்லை. வெறும் 2026க்கான இலக்கு மட்டும்தான் டிவிகேக்கு, வேற எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாநாடுகள் எல்லாம் எப்படி முடியுது, இந்த தொடர்ச்சியான மாநாடுகள் பிரச்சாரங்கள் எல்லாமே தாவேகாவுக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத நேரத்திற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கை கொடுக்கும், சந்தேகம் வேண்டாம். 2026 தான் எங்களோட இலக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.